வணக்கம். நான் லீதரன். டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுகிற சுதர்ஷன் இவர வீடியோ நீங்கள் பார்க்காம யாருமே இருக்க மாட்டீங்க. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் எல்லாத்துக்குமே முதலாவது வார ரிவ்யூ இவருடைய இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக் போஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ இங்கே ஏற்பட்ட சில குழப்பங்களால் இவர் ஓனாக ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணார். டெக் சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிற சேனல். இப்போ இவரில் என்ன ஒரு புகார் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவருடைய மனைவியான விமலா தேவி, இவங்க வந்து ஒரு டாக்டர். ஸோ இவங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது 2 பேருமே லவ் பண்ணியிருந்தாங்க. அந்த காதலின் மூலமாக 2 பேரும் இப்போ திருமணமாகி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்போ திடீரென்று இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க போலீஸார்கிட்ட. இப்போ வந்து போலீஸார் கைது செய்யறதுக்காக தேடுறாங்க. சுதர்ஷன் அவர் காணலை. இதுதான் இப்போ இருக்கிற இஷ்யூ. ஸோ இந்த பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம 2-3 நாளாக இப்போ பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரித்தனியோட வரதட்சணை கொடுமை. ஸோ அதே ஒரு கேஸ் தான் இங்கேயும் வந்து பதியப்பட்டிருக்கிறது. விமலா தேவி வெட்டிங் பண்ணும் போது 5 லட்சம் ரூபாய் காசும் 30 சவரன், அதாவது 30 பவுன் என்று சொல்லுகின்ற தங்கமும் போட்டு தான் திருமணம் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ வந்து சுதர்ஷன் அவர் வந்து ஒரு வீடு கட்டுறாரு. ஸோ அந்த வீட்டு கட்டுறதுக்காக மேலதிகமாக ஒரு 5 லட்சம் ரூபாய் காசும் 20 பவுன் நகையும் வந்து கேட்டு அடிக்கிறாங்க. இது தரலன்னு சொன்னா அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது சுதர்ஷனுடைய அப்பா, அம்மா, அந்த நாத்தனார், அவர் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து வந்து கொலை பண்ணிடுவாங்கன்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லி இவங்க இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க போலீஸார்ல. ஸோ இவ்வளவு ஃபேமஸான ஒரு யூடியூப்ல வந்து நிறைய இன்கம் வரும், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படி வரும்போது வெறும் 5 லட்சம் ரூபாய் காசுக்கும் 20 பவுன் நகையும் கேட்டு இவங்க இவருக்கு வந்து வரதட்சணை கேட்டு அடிப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி இங்க இருக்கிறார். ஆனா பட் இவருடைய மனைவியினாலே இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா, இவருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை கூட இவர் பார்க்க வரல பிறந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல இவங்களோட விமலா தேவி அவங்களோட வீட்டை இவரை அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த காசும் நகையும் தந்தா தான் வீட்டுக்கே கூட்டி வருவோம்னு சொல்லி சுதர்ஷன் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. சுதர்ஷன் வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, நாத்தனை எல்லாருமே சேர்ந்து அடிச்சு விரட்டிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு இது ஒரு பேசும் பொருளாகி இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒருத்தராக இருந்தாலும் கூட இப்படியான தவறுகள் வந்து நடக்கிறது நம்ம காணக்கூடியது இல்லையா? ஸோ மிகப்பெரிய ஒரு பிரபலமான யூடியூபரே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தின சம்பவம் இன்றைக்கு பேசும் பொருளா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ரித்தனியாட கேஸ் நம்ம பேசுறதுக்கு ரித்தனியா இறந்து போனதால அந்த அளவுக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். இல்ல இது ஒரு வரதட்சணை கேட்டு அவங்க கம்ப்ளைண்ட், இவங்க பிரச்சனை படுத்துறாங்க கம்ப்ளைண்டா கொடுத்திருந்தா நாம யூடியூப்போ சரி, இந்த ஊடகங்களோ சரி, இதை பத்தி பேசுறியாது இல்லையா? ஸோ எல்லாமே நடக்கிறதுக்கு முந்தைய நம்ம கதைச்சோம்னு சொன்னால் அதுக்குரிய சொல்யூஷன் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் இந்த தற்கொலை சம்பவங்கள்லாம் நடக்காது. ஸோ அப்படி இந்த பிரச்சனையை நம்ம பேசாம விட்டோம்னா சாதாரண விஷயமா கடந்து போயிடும். ஸோ இது வந்து திரும்ப திரும்ப நடக்கும். இதனாலதான் தற்கொலைகள் நடக்குது. ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸார் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கிறாங்க. ஆனா வந்து யாரு எந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தண்டனை, அவங்க செஞ்ச தப்புக்குரிய தண்டனை வந்து கொடுக்கப்படணும். இல்லைன்னு சொன்னால் எகைன் நடந்து கொண்டே இருக்கும். டிரெக்டா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட விமலா தேவி அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. இதுக்கு முதல் ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு, அதாவது ஒரு கோயில்ல கூப்பிட்டு வச்சு சுதர்ஷன் ஃபேமிலி, இவங்களோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கலந்து பேசியிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம்லையும் இந்த பிரச்சனை முடியலைன்றதெல்லாம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்துல என்னென்ன ஆக்ஷன் வந்து போலீஸார் எடுக்கிறாங்க, இல்லது வந்து இதுல உண்மையிலே யாரு குற்றவாளி என்ற அப்டேட் வரும்போது அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் வந்து எப்படியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, வரதட்சணை கொடுமை இல்லை. ஸோ இது கண்டினியூஸாக நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கான தீர்வா என்ன விஷயம் பண்ணினால் இந்த வரதட்சணை கொடுமை வந்து நடக்காம இருக்கேன்னு சொல்றேன். உங்களோட ஓன் ஒப்பீனியனை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அடுத்தது ஒரு வீடியோட மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.